வணக்கம். இது ஒரு 80s காதல் ஸ்டோரி. 1998 காலகட்டம் அது. மொபைல் எல்லாரிடமும் இல்லாத நாட்கள். வீட்டில் ஒருத்தர்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு தான் எல்லோரும் பேசிக்கணும். ஆதி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன். சசி ஒரு அமைதியான பொண்ணு, வெக்கம் கலந்த பெண். இருவரும் ஒரே டியூஷன் சென்டரில் படிக்கிறாங்க. அப்போது காதல் சொல்ல வாட்ஸ்அப் இல்லை, ஸ்டேட்டஸ் வைக்க வாட்ஸ்அப் இல்லை, ஈமோஜி கூட அனுப்ப முடியாது. ஒரு பார்வை தான் மெசேஜ், ஒரு சிரிப்பு தான் ரிப்ளை. ஒரு நாள் ஆதியின் அப்பா ஃபஸ்ட் டைம் ஒரு கீபோர்ட் மொபைல் வாங்கிட்டு வர்றாரு. அந்த ஃபோன் வீட்டில் எல்லாரும் பொக்கிஷ மாதிரி பத்திரமா வச்சுருக்காங்க. ஆதி அந்த நம்பரை சசி நோட் புக்கில் சின்னதாக எழுதி வைக்கிறான். கால் பண்ணு 8:30க்கு அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அந்த இரவு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் கால் பண்ணுவான்னு. லேண்ட்லைன் பில் மாதிரி அந்த மொபைல் ரிங் ஆகுது. ஆதியின் இதயம் அதிகமாக துடிக்க ஆரம்பிக்குது. ஹலோன்னு மெதுவாக சொன்னான். அந்த பக்கம் ஹலோ நான் சசின்னு குரல் வந்துச்சு. ஆதிக்கு அது பெரிய மைக் மாதிரி தோணுச்சு. 5 நிமிஷம்தான் கால் பேசினாங்க. பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்போவெல்லாம் ரீசார்ஜ் காஸ்ட்லியாக இருக்கும், அதனால ரீசார்ஜ் பண்ண முடியாது. அந்த 5 நிமிஷத்துலேயே சாப்பிட்டியா, படிச்சியா, நாளைக்கு பார்க்கலாம், இந்த 3 வார்த்தைகள் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அந்த வார்த்தையில் அன்பு இருந்துச்சு, கவலை இருந்துச்சு, உயிர் இருந்துச்சு. மெசேஜ் இல்லை, டைப்பிங் இல்லை, லாஸ்ட் சீன் சிரிச்சிட்டு பார்க்குற மாதிரி இல்லை. ஆனால் நம்பிக்கை மட்டும் ஃபுல்லாக இருந்துச்சு, காத்திருப்பு ஃபுல்லாக இருந்துச்சு, உண்மையான காதலும் ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு நாள் சசி சொன்னான், ஃபோனில் பேசுகிறத விட நேரில் உன் சிரிப்பை பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கு ஆதிக்கு புரிஞ்சிச்சு. டெக்னாலஜி கால் செல்லலை போல், இதயம்தான் காதல் செய்யுது போல் அப்படின்னு நினச்சான். இப்போவும் அந்த பழைய கீபோர்ட் மொபைலை வச்சிட்ருக்கான். ஆதி சேஃபாக வச்சிட்ருக்கான் அவன்கிட்ட. ஏன்னா அதுதான் அவளோட முதல் ஹலோ. இன்னும் மெமரியில் இருக்குது அவனுக்கு ஒரு லவ். கடைசியாக பார்த்தீங்கன்னா 80s காதல் ஸ்லோவாக இருந்தாலும் லைஃப் டைம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களும் 80s கிட்ஸ்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.